அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இயேசுவின் பெயரால் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய நற்செய்தியிலே இயேசு சீமோன் பேதுருவை பார்த்து கேள்வி கேட்கின்றார். நீ என்னை அன்பு செய்கிறாயா? இது ஒரு முறை கேட்கவில்லை, இருமுறை கேட்கவில்லை, 3 முறை கேட்கின்றார். காரணம், பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்திருக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இது பேதுருவுக்கே 3வது முறை கேட்கும் பொழுது சங்கடத்தை கொடுத்தது. முழுவதுமாக சரணடைந்து விட்டார். ஆண்டவரே, எல்லாமே உமக்கு தெரியுமே என்று. ஆனால் இந்த 3 முறை இயேசு கேட்டதன் வழியாக 3 முக்கியமான பண்புகளை நமக்கு வலியுறுத்துகின்றார். அதாவது, ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நபருக்கு, அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு தலைவருக்குரிய மிக முக்கியமான 3 பண்புகளை இயேசு இந்த பேதுருவிடம் கேட்ட கேள்வியின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, இயேசுவின் மீதான அன்பு. இயேசு கேட்கின்றார், இவர்களை விட, இவைகளை விட, அதாவது அங்கே சுற்றி இருந்த நபர்களை விட, அவருடைய குடும்ப உறுப்பினர்களை விட, அவருடைய நண்பர்களை விட, சொந்தம் சுற்றத்தை விட நீ என்னை அதிகம் அன்பு செய்கின்றாயா? 2வது, இவைகளை விட. அவர் கேட்டிருந்த இடம் கடற்கரை. அங்கே இருந்தது படகும் மீன்பிடி வலைகளும் உபகரணங்களும் தான். எனவே அவைதான் தன்னுடைய வாழ்க்கை என்று நம்பி இருந்தார். எனவேதான் இயேசு கேட்கின்றார், முதலிலே இவர்களை விட, இவைகளை விட, இந்த பொருட்களை எல்லாம் விட நீ என்னை அன்பு செய்கின்றாயா? ஆம் அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நாம் நம்முடைய உறவுகள், நண்பர்கள் அல்லது குடும்பம் இவற்றை மட்டும் சார்ந்து இருக்கின்றோமா? அல்லது இவை எல்லாவற்றிற்கு மேலாக என்னை பின் செல்ல விரும்புபவன் தன்னை மறுத்து, சுயநலம் மறுத்து என்னை பின்பற்ற வேண்டும் என்று, அதாவது தாய், தந்தை, பெற்றோர் எல்லாவற்றையும் விட என்னை முழுமையாக அன்பு செய் என்று கூறுகின்றார். எனவே நம்முடைய இயேசுவின் பால் நாம் கொண்டிருக்கின்ற அன்பு எத்தகைய அன்பாக இருக்கின்றது? 2வது, இவைகளை விட, அந்த சுற்றியுள்ள பொருட்களை விட. பல நேரங்களிலே நாம் காஸ்ட்லியான மொபைல், அதே நேரத்திலே கார்கள் அல்லது பல்வேறு விதமான பொருட்கள், இவையெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நாம் அதன் மீது பற்று கொண்டவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இயேசுவிற்காக அவை எல்லாவற்றையும் துறந்து நாம் இயேசுவை முழுமையாக அன்பு செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோமா? சில நேரத்திலே நாம் ஆலயத்திற்கு வந்தால் கூட அங்கே நாம் நம்முடைய கை தொலைபேசியிலே ரொம்பவும் பிஸியாக அங்கே ஆர்வமாக இருக்கின்றோம், இயேசுவை மறந்து விடுகின்றோம். ஆனால் இயேசு இன்று நமக்கும் கேட்கின்ற கேள்வி, இவர்களையும் விட, உன்னுடைய குடும்பத்தை விட, உன்னுடைய நண்பர்களை விட, உன்னுடைய சொத்து, உன்னுடைய சொந்தம் என்று பற்றி இருக்கின்ற பொருட்களை விட, உன்னுடைய அந்தஸ்து, தொழில், படிப்பு, பதவியை விட நீ என்னை முழுமையாக அன்பு செய்கின்றாயா? 2வதாக, ஆடுகளை பேணி வளர்த்தல். 2ம் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டவை. அதாவது இயேசுவை அன்பு செய்வதும் ஆடுகளை பேணி வளர்ப்பதும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே நாம் வாசிக்க காண்கின்றோம், இச்சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் எவற்றையெல்லாம் செய்தீர்களோ அவற்றை எனக்கே செய்தீர்கள் என்று. ஆக நம்முடைய நம்பிக்கை வாழ்வு, இயேசுவின் மீது நாம் கொண்டிருக்கின்ற அன்பு செயல் வடிவம் பெற வேண்டும். எவ்வாறு? இயேசுவினுடைய சாயலில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது நாம் அவர்களை பேணி வளர்க்கக்கூடிய அந்த பணியிலே நாம் ஒரு உறுப்பினர்களாக மாறுகின்றோம். எனவே இயேசுவின்பால் நாம் கொண்டிருக்கின்ற அன்பு வெறுமனை ஜெபிப்பது அல்லது வழிபாடுகளில் கலந்து கொள்வது மட்டுமல்ல, தெருவில் இறங்கி பணிபுரிவதும், தேவையில் இருப்பவர்களுக்கு, துன்பத்தில் வாடுபவர்களுக்கு நாம் அவர்களுக்கு உதவுவதும் தான். இதுதான் 2வதாக ஆண்டவர் இயேசு சொல்வது, ஆடுகளை பேணி வளர். 3வது, உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பது. அதைத்தான் உவமையாக சொல்லுகின்றார், நீ இளைஞனாக இருந்த பொழுது உமது விருப்பப்படி செயல்பட்டாய், முதிர்ந்த வயதிலோ இறை திருவுளத்திற்கு நீ கரங்களை விரித்து கொடுப்பாய், பிறர் நீ விரும்பாத இடத்திற்கு முன்னை கூட்டிச் செல்வார்கள் என்று. ஆம், நாம் நம்முடைய நம்பிக்கையில் முதிர்ச்சி அடைந்த பொழுது, நாம் நம்பிக்கை வாழ்விலே முதிர்ச்சி அடைந்தவர்களாக வாழும் பொழுது இறை திருவுளத்திற்கு நம்மை கையளித்து, நம்முடைய விருப்பம் அல்ல, மாறாக இறை திருவுளம் நம்மில் செயல்படுத்த வேண்டும் என்று நாம் வாழும் பொழுது அந்த வாழ்விலே பல பிரச்சனைகளை, பல சவால்களை நாம் சந்திக்க நேரிடும். ஆனால் நம்பிக்கையோடு நாம் அந்த இறை நம்பிக்கையில் முதிர்ச்சி அடைந்தவர்களாக வாழும் பொழுது இறை திருவுளத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய உயிரையும் கொடுக்கக்கூடிய வாழ்வாக்க நாம் வாழ முடியும். எனவே
ஒரு குடும்ப தலைவராக, ஒரு குடும்ப தலைவியாக, ஒரு பணியிடத்திலே நாம் தலைவராக இருக்கின்ற நாம் முதலிலே இயேசுவின் மீது முழுமையான அன்பையும், அவருடைய சாயலில் இருக்கின்ற நம் சகோதர சகோதரிகளுக்கு நம்மாலான உதவிகளையும் செய்து, அதன் வழியாக நம்மையே முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழுகின்ற வாழ்வு வாழ்வோம். இறையாசிரை நிறைவாய் பெற்று மகிழ்வோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.